நண்பர்களே, மரத்தாலான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாலிஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வுட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 அல்லது 120 இந்த மாதிரி ரோல் ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சிடுவோம். தேய்ச்சி முடிச்சு ஃபஸ்ட்டு கோட் வேணா சிலர் வந்து அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கோட் அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 120 அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 150 அல்லது 180 இந்த மாதிரி வாட்டர்ஸ் வச்சு நம்ம நல்லா தேய்ப்போம். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் கோட் வந்து சிலர் வந்து அப்ளை பண்ணுவோம். செகண்ட் கோட் சிலர் அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 220 அல்லது 180 இந்த மாதிரி நைஸாக இருக்கிற ஷீட்டை வச்சு நம்ம தேய்ச்சா தான் வந்து ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வரும். நைஸாக இருக்கும் வந்து வுட்டு. அதாவது கது வந்து நல்லா நைஸாக இருக்கும். அந்த மாதிரி பட்சத்தில் நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா 180 அல்லது 220 இந்த மாதிரி நைஸ் ஆகிற ஷீட் இல்லாமல் ரஃப் ஆகிற இந்த 150 அல்லது 120 இந்த மாதிரி ஷீட் நம்மகிட்ட இருக்கும் போதில் எப்படி வந்து நம்ம அதை தேய்ச்சி நைஸ் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஷீட்டை ரெண்டாக வந்து தனித்தனியாக கட் பண்ணிக்குவோம். ஒரு ஷீட்டை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து நம்ம இந்த 2 ஷீட்டையும் வச்சு நம்ம இந்த மாதிரி தேய்க்கும் போதில் அந்த வாட்டர் ஷீட்டும் நைஸ் ஆகிடும். அதன் பிறகு நம்ம இந்த ஷீட்டை வச்சு நம்ம தேய்க்கும் போது நம்ம நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். அதுவே நீங்கள் பழைய ஷீட் இருந்தால் அந்த பழைய ஷீட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ண முடியாமல் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ரஃப் ஷீட்டை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து 2 ஷீட்டு நல்லா தனித்தனியாக மடிச்சுட்டு 2 ஷீட்டு நல்லா ஒன்றாவது தேய்ச்சிட்டு அதன் பிறகு வந்து அந்த ஷீட் வந்து நைஸ் ஆன பிறகு அந்த ஷீட்டை வந்து நம்ம இந்த மாதிரி டோருக்கெலாம் நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கு மேலே பாலிஷ் பண்ணும்போது நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.